Okay, so last class என்ன பார்த்தோம்? Services. Okay, what's the purpose of service? Reusability and globalization. Okay, so ஒரு சர்வீஸ் என்ன கொடுக்கும் உங்களுக்கு? கொடுக்கும் சிங்கிள்டன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சிங்கிள்டன் ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சர்வீஸ் யூஸ் பண்ணணும். டிஃபரன்ஸ் இன்ஜெக்ஷன் வேலை தான் என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த நீங்கள் சர்வீஸ் எங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த சிங்கிள்டன் ஆப்ஜெக்டோட ஸ்கோப் என்ன பண்ணுது? செக் பண்ணணும். என்ன ஆர்டரில் செக் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன? பேரண்ட் டு சைல்டு. நீங்கள் எங்கே ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களோ அதை பேரண்டாக இருந்துட்டு அது கீழே இருக்க சைல்ட்ஸ்குள்ள மட்டும்தான் அந்த ஸ்கோப் என்ன பண்ணுவது? செக் பண்ணணும். அதுக்குள்ள எங்கேயாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா அதே ஆப்ஜெக்ட் ஷேர் பண்ணணும். இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது? கிரியேட் பண்ண போகுது. ஓகே, சப்போஸ் அது வெளியில நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் இந்த பக்கம் ஓவர்ரைட் பண்ணிட்டீங்கன்னா அது ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வராது. ஸோ இது புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நம்ம நேற்று சர்வீஸ் யூஸ் பண்ணோம்ல, அதை வச்சேவும் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல ஒரு 2 காம்பனன்ட்ல. இப்போ அதை என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சர்வீஸை யூஸ் பண்ணி ஒரே இதுலேயே முடிச்சிட போறோம். ஓகே, நீங்க ஆட் பண்ணிட்டு இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளோட கோடு வந்து ஆட் பண்றது ஒரு காம்பனன்ட்ல இருக்கு, லிஸ்ட் பண்றது எனக்கு வேற ஒரு காம்பனன்ட்ல இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் அப்படிதான் யூஸ் பண்ண போறோம். பட் நான் இங்க ப்ராடக்ட் ஆட் பண்ணா எனக்கு இங்க ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே என்ன வேற வேற காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா ஒரு காம்பனன்ட்ல இருக்கிறது இன்னொரு காம்பனன்ட்னால என்ன பண்ண முடியாது? ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ 2 காம்பனன்ட்ஸ் பிட்வீன்ல அந்த டேட்டா ஷேர் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிறைய வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னவே பார்க்க போறோம் நம்ம? சர்வீஸ். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சிங்கிள்டன் இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணிருக்கணும்? நம்ம ஷேர் பண்ணிருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வழியா நான் சர்வீஸ்ல இருக்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணாலும் சரி அந்த வழி தான் எனக்கு இதுல என்ன ஆயிருக்கும்? அப்டேட் ஆயிருக்கும். இப்போ அப்படிதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ பாருங்க, இதுதான் நீங்க பண்ண போற அந்த ஆப்ல பண்ண போற ஃபர்ஸ்ட் ஒர்க். ஒரு மினி ஆப் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்ல, பேமெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டாஸ்க் இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க. சரி, ஸோ நம்மளோட சர்வீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல எனக்கு தேவையான மாடல் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சர்வீஸ்ல இருந்து காம்பனன்ட் வந்து காம்பனன்ட்டோட டிஎஸ்ல இருந்து தான் வியூக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம பைண்ட் பண்ண போறோம். என்ன பண்ண மாட்டோம்னா ஜென்ரலா இந்த மாதிரி மாடல்லே டைப் ஸ்கிரிப்டோட காம்பனன்ட்டோட கிளாஸ் ப்ராப்பர்ட்டிலே என்ன பண்ண மாட்டோம்னா மாடல் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டோம். உங்களுக்கு தேவையான ரியல் டேட்டா எல்லாமே எங்கேருந்து தான் வரும்? ஒரு ஏபிஐ கால்ல இருந்து வரும். அந்த ஏபிஐ கால் வந்து நம்ம சர்வீஸ்ல இருந்து தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ தட் அந்த ஏபிஐ கால்ல இருந்து வர டேட்டா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டு சர்வீஸ்ல இருந்து தான் எங்க அனுப்பிச்சு வைப்போம்? நம்ம காம்பனன்ட்க்கு அனுப்பிச்சு வைப்போம். ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே எடுத்துட்டு ஒரு எம்டி அரே மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா வர்ற டேட்டா இதுல தான் என்ன பண்ண போறேன்? நான் அசைன் பண்ண போறேன். அதுக்காக ஒரு எம்டி அரே மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ போயிட்டு நான் சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம ngFor பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டா? ஓகே, அப்போ நமக்கு ஏதாவது ப்ராடக்ட் லிஸ்ட் வந்திருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேஜை லோட் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே வராது. ஓகே, கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அறையில் என்ன இல்லை, நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட்ஸுமே இல்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை நம்ம எங்கேருந்து எடுத்து வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லேருந்து எடுத்து வர போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த இடத்துல போயிட்டு ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ண அரே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த மெத்தடை கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் மேலே இருக்கிற அரே அப்படியே என்ன பண்ணிட போறேன்? ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என்னது? லிஸ்ட் டாட் ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது அரே அப்படியே என்ன பண்ணிடுறோம்? நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு இந்த காம்பனன்ட்டுக்கு எனக்கு இந்த அரே தேவைப்படுது அப்படின்னா என்ன மெத்தடை கால் பண்ணணும்? நான் இந்த கெட் ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். ஓகே, ரைட். பட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போதே எனக்கு இந்த ப்ராடக்ட் லிஸ்டோட தான் என்ன ஆகணும்? எனக்கு லோட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் நம்ம அந்த பக்கம் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நேரத்தை நம்ம பண்ணிட்டோம். அதுதானே ஒரு சர்வீஸ்குள்ள இருக்கிற சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அந்த டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ பாருங்க, இப்போ அந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸோட டிபெண்டன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சர்வீஸ்குள்ள இருக்கு. அதனால தான் இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் எடுத்துட்டு வந்துட்டு இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்ல என்ன பண்ணிருக்கணும்? நம்ம டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கோம். பண்ணாதான் எனக்கு இந்த கிளாஸ் இந்த சர்வீஸ்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை என்னால் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்ல
ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ சொல்லுங்க, எங்க எழுதலாம் கூட, எங்க எழுதலாம் அந்த கால் பண்ற அந்த மெத்தட் கால் பண்ற கூட எங்க எழுதலாம்? எனக்கு இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணி டேட்டா எடுத்து வரணும். ஸோ விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ்? கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் தான் நீங்க காம்பனன்ட் கிரியேட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அது கால் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கோங்க. ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம சிஎல்ஏ வழியா ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்மளுக்கு என்ஜிஆர் இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிடைச்சிட்டு வரும். ஓகே, இங்கே டெலிட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே கிடைச்சிட்டு வரும். சிஎல் வழியா பண்ணோம் அப்படின்னா என்ஜிஆர் இனிட் சொல்லிட்டு என்ன வரும், ஒரு மெத்தட் வரும். ஸோ காம்பனன்ட் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் இருக்கு. அதுல ஃபியூச்சர் நம்ம என்ன மாத்திடுவோம் சொல்லிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிறதாத்தையும் எதுக்கு மாத்திடுவோம், என்ஜிஆர் இனிட் மாத்திடுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய லோடு என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க இந்த காம்பனன்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கால் ஆகிற மெத்தட் என்னது, கன்ஸ்ட்ரக்டர் தான். இதுல நிறைய நீங்க லோடு ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த காம்பனன்ட் வியூ போறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகே, ஏன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது கால் ஆகிற மெத்தட் என்னது, கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ அதை நீங்க ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டா வச்சுட்டு எனக்கு இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் ஆகி ஜஸ்ட் ப்ரௌசருக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி நான் ஒரு மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு இல்லை ஒரு நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் அந்த என்ஜிஆர் நீட்ங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக் என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். அது லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்கு, அது வரும்போது பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கே எழுதிக்கிறோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டர்லேயே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நேம் இந்த காம்பனன்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட் ப்ராடக்ட் சர்வீஸோட ப்ராடக்ட் சர்வீஸோட ஆப்ஜெக்ட் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PDTSCR2 தான். ஓகே, அப்போ நான் இங்க இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த PDTSCR2ங்கிறது பேராமீட்டரா ப்ராப்பர்ட்டியா, ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டினா நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம், திஸ்ங்கிற கீவேர்டோடய தான் அக்சஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் டாட் PDTSCR2 டாட் அங்க இருக்கிற என்ன மெத்தட், கெட் ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஓகே, இந்த மெத்தட்ல நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்ட் அமைச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இங்க இந்த காம்பனன்ட்ல இருக்கிறீங்க, இன்னும் அந்த ப்ராடக்ட் சர்வீஸை நீங்க என்ன பண்ணலாம், ஓப்பனே பண்ணலாம். பட் இந்த மெத்தட்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த மெத்தட் மேலே என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. நீங்க கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாலே அந்த மெத்தட் எங்க இருக்கோ அதோட லிங்க் வந்துடும். கீழே ஒரு அண்டர் லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா டைரக்டா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த மெத்தடுக்கு போயிடும். ஓகேவா. ஸோ இதை மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, ஓப்பன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே ரைட். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் லிஸ்ட் என்ன பண்ணிட்டேன், ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எப்பவுமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட போய் இந்த ரிசல்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும், யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இப்போ யார் கால் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்ககிட்ட என்ன கொடுத்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அரேவை கொடுத்துட போகுது. அப்போ வந்த அரேவை நான் வந்து எடுத்து இந்த இடத்துல ஆல்ரெடி லூப் பண்ணி வச்சிருக்கிறேன் NG4ல. கரெக்டா, ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம லூப் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அதை எடுத்து என்கிட்ட இருக்கிற மாடல் என்ன பண்ணணும், நான் அசைன் பண்ணணும். அப்போ வர்ற டேட்டா எடுத்துட்டு கொண்டு போயிட்டு திஸ் டாட் PDT லிஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு, அசைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போவும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ULL தான் வரப்போகுது. பட் திஸ் டைம் நமக்கு டேட்டா எங்கேருந்து வரல அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டா காம்பனன்ட்ல இருந்து வரல, எங்கேருந்து வருது, நம்மளுக்கு சர்வீஸ்ல இருந்து வருது. ஸோ தட் ஃபியூச்சர்ல நான் எங்க இருந்து இந்த அரேவை நான் அப்டேட் பண்ணாலும் சரி எனக்கு இந்த எல்லாம் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா எதுக்குள்ள வச்சிருந்தோம், காம்பனன்ட்ல வச்சிருந்தோம். இந்த காம்பனன்ட்ல சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் அந்த எல்லாம் என்ன ஆகும், எனக்கு சேஞ்ச் ஆகும். வேற எங்கேயோ இடத்துல போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை வேற எங்கேயும் நான் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அங்கே ஆட் பண்ணா இங்கே வருமானு சொல்லி பார்த்தீங்கன்னா வராது. பட் இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்து சென்ட்ரலைஸ்டா ஒரு சர்வீஸ்ல இருக்கு அப்படிங்கிறனால இது எப்பெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்றனோ அப்பெல்லாம் அந்த ULL என்ன ஆயிடும், நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். செக் பண்ணலாமா. ஸோ ஃபைலில் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வந்த ULL அப்படியே வரணும் நமக்கு. ஓகே, ஸோ டேட்டா கிடைச்சிருச்சு. ஓகேவா ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் நியூ ஒரு ப்ராடக்ட் என்டர் பண்ணிட்டு ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா இங்கே என்ன பண்ணணும், நான் லிஸ்ட் பண்ணணும். நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்போ என்ன பண்ணணுமோ இதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனோட பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே எங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கே தான் இருக்கணும், சர்வீஸ்ல தான் இருக்கணும். இந்த காம்பனன்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா நான் ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இதுக்கு ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறதுக்கு நான் இந்த பிரசன்டேஷன் லாஜிக் மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கணும், காம்பனன்ட்ல இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த காம்பனன்ட்குள்ள நான் மெத்தட் என்ன பண்ணியிருப்பேன், கால் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தட்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட டேட்டா எடுத்து
அந்த மெத்தட்குள்ள இருந்து சர்வீஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடுக்கு இந்த டேட்டா என்ன பண்ணிடணும், நீங்க அனுப்பிச்சுட்றணும். சர்வீஸ்ல ஆல்ரெடி நம்ம ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். அந்த மெத்தட்ல வர்ற டேட்டா வாங்கி இந்த அரேக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதை நீங்க பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டேட்டா என்ன ஆகிட்டே இருக்கும், ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சர்வீஸ்ல அந்த மெத்தட் எழுதி வச்சிடலாம். ஓகே, இந்த ஆட் பண்ற மெத்தட் இருக்குல்ல, அதை எழுதி வச்சிடலாம். ஓகே, சொல்லுங்க என்ன பண்ணலாம். ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், அங்கேருந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிட்டு வரணும்ல, அப்போ ஒரு பேராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்ணணும்ல. ஸோ பிடிடி நெய்ம் கோலன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வர்ற ப்ராடக்ட் நேமை இந்த அரேக்குள்ள ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க சொல்லுங்க. this dot pdt product list dot push of என்னது pdt name. இதுதான் இந்த ப்ராடக்ட் நேம் வருது. இப்போ வர்ற நேமை வாங்கி இந்த அரேக்குள்ள என்ன பண்ணிடுவீங்க, புஷ் பண்ணிடுவீங்க. இன்னும் ரொம்ப சிம்பிள். நீங்க எப்ப இந்த காம்பனன்ட்ல இருந்து ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்றீங்களோ அப்போ இந்த டேட்டாவை எடுத்து இந்த மெத்தடுக்கு நீங்க பாஸ் மட்டும் பண்ணி விட்டா போதும். அதையே வாங்கி வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்க போகுது, ஆட் பண்ணிட்டே இருக்க போகுது. இங்க பண்ணுங்க ஆட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்ல என்ன மெத்தட் கால் பண்றோம், இந்த இடத்துல பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மெத்தட் தான் கால் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் அந்த ஆட் ப்ராடக்ட் மெத்தட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2-வே டேட்டா பெண்டிங் தான் டேட்டா வாங்கியிருக்கிறோம். கரெக்டா 2-வே டேட்டா பெண்டிங் தான் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன மாடல்ல நம்மளுக்கு கிடைச்சிட்டு வருது, ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிற ஒரு மாடல்ல தான் கிடைச்சிட்டு வருது. அதான் வாங்கி இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ ப்ராடக்ட் நேம்ல வர்ற மாடலோட வேல்யூவை அந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடுக்கு ஆர்குமெண்ட்டா மட்டும் நீங்க அனுப்பிச்சு விட்டா போதும். மித்த வேலையெல்லாம் அதுவே பார்த்துக்கிற போதும். ஓகே, எங்க அனுப்பிச்சுடுங்க. this dot pdtscr. ஓகே, ஸோ அந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காம்பனன்ட்ல என்ன நேம் சொல்லி அக்சஸ் பண்ணலாம், pdtscr1 இதுதானே. ஸோ the object name is this dot pdtscr1 dot method add products அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணும்போதே அது ஒரு ஆர்குமெண்ட் பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஆர்குமெண்ட் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறோம், product name, this dot product name. ஓகே, அப்ப என்கிட்ட இந்த மாடல்ல தான் 2-வே டேட்டா பெண்டிங்ல டேட்டா ஆட் ஆயிருக்கு. டைப் பண்ணும்போதே இதுதான் வந்திருக்கு. அப்ப இதுல வர்ற வேல்யூ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இந்த அரே வந்து எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த சர்வீஸ்ல இருந்து தான் வருது. ஓகே, இந்த சர்வீஸ்ல இருந்து தான் டேட்டா வந்துட்டு இருக்கு. நான் இந்த காமன்ல போயிட்டு இப்போ ஆட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணா கூட வர்ற டேட்டாவை இந்த அரேக்குள்ள தான் என்ன பண்றேன், நான் ஆட் பண்றேன். அப்போ எனக்கு ஆல்ரெடி இந்த யூஎல்எல்ஐ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் இது எனக்கு கிரியேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆகுமா ஆகாதா. ஆல்ரெடி யூஎல்எல்ஐல 4 ப்ராடக்ட் இருக்குல்ல. இப்போ நான் 5வது ப்ராடக்ட் என்டர் பண்ணிட்டு ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு 5வது ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகுமா ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா ஆகும். எப்படி ஆகும், தான் எப்படி ஆகும், புரியுதா. இப்போ நானே போய் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லி கொடுக்குறேன் ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்றேன். என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. இப்படி ஆட் ஆகுது. என்ன ரீசனால ஆட் ஆகுது, ngFor எப்பெல்லாம் ரன் ஆகும் சொல்லி பேசணும். இப்பெல்லாம் ஆங்குலர்ல ஒரு செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுது, அப்பெல்லாம் ரன் ஆகும் சொல்லி பேசணுமா. செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும், அரே வேல்யூவா ஈவென்ட்ஸ் ட்ரிகர் ஆகும்போது உங்களோட அப்ளிகேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். வேற டைமர் ஃபங்க்ஷன் ஒரு அஜாக்ஸ் கால் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். வேற டைமர் ஃபங்க்ஷன்ஸ் செட் இன்டர்வல் செட் டைமர் ரன் ஆகும்போது சேஞ்ச் ரிடக்ஷன் மெக்கானிசம் ஆகும், ட்ரிகர் ஆகும். ஸோ வந்து நீங்க அதுல ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது
இந்த என்ஜிஃபார் என்ன பண்ணும் அப்படின்னா அது ரன் பண்ண ட்ரை பண்ணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த என்ஜிஃபார் என்ன பண்ணாது அப்படின்னா பிளைண்டா செயின் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிடாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாது. என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த அரேக்கு என்ன இன்புட்டா கொடுத்துருக்கீங்க, ஓகே இதுக்கு முன்னாடி இந்த என்ஜிஃபாருக்கு என்ன இன்புட்டா கொடுத்துருக்கீங்க, என்ன இன்புட்டா கொடுத்துருக்கோம், பிடிடி லிஸ்ட். அதுக்கும் இப்ப இருக்கிற பிடிடி லிஸ்ட்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டாமை மட்டும் என்ன பண்ணுவாங்க, லோட் பண்ணிடுவாங்க. சொன்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன ஆகும்னா நீங்க ஒரு 100 ரெக்கார்டு ஒரு டேப்லெட் கார்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 100மே திரும்ப என்ன ஆகும் உங்களுக்கு அப்படியே. பட் கண்ணுக்கு தெரியாது, பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கும். ஓகே, இங்கேயே பாருங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுத்து காமிக்கிறேன். எத்தனை ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கிறோம், 5 ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கோம். புதுசாக போயிட்டு லெனோவோ நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஆடுங்க பட்டன் கிளிக் பண்றேன். இங்கதான் என்ன ஆகுது நம்மளுக்கு சேஞ்ச். இதெல்லாம் என்ன நடக்கல, ஒரு பிளர் எஃபெக்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் செயின் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகும்போது என்ஜிஃபார் ரன் ஆகிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு இது கிடைக்குது. ஓகேவா, ரைட். ஸோ புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட 2 ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஒன்று கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ப்ராஜெக்ட்டும், இன்னும் நான் கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ 3வது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து பேமெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல யூசரோட பேமெண்ட்ஸ் தான் என்ன பண்ண போறோம், நம்ம மேனேஜ் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த காம்பனன்ட்ல உங்களோட ஒரு ஃபார்ம் இருக்க போகுது. ஓகே, அது என்ன ஃபீல்ட்ஸ்லாம் அது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஓகேவா, பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பாக்ஸ், ஓகே, அடுத்து கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். கார்டு நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க, நம்பர் பாக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ 3ஐயும் வச்சுட்டு கீழே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். ஓகேவா, ஸோ இது வந்து பேரண்ட் காம்பனன்ட். ஆக்சுவலி ஆட் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் பேரண்ட் காம்பனன்ட். இந்த ஆட் பேமெண்ட் பேரண்ட் காம்பனன்ட்க்கு ஒன் ஆஃப் த சைல்ட் காம்பனன்ட்டா லிஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பேமெண்ட்டுக்கு சைல்டா இருக்கணும், ரூட் காம்பனன்ட்டுக்கு என்ன இருக்கக்கூடாது, சைல்டா இருக்கக்கூடாது, ரெண்டும் சிப்ளிங்ஸா இருக்கக்கூடாது. ஆட் பேமெண்ட்டும் லிஸ்ட் பேமெண்ட்டும் பேரண்ட் அண்ட் சைல்டா தான் இருக்கணும். பேரண்ட் அண்ட் சைல்ட்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவோம், எதை வந்து நம்ம பேரண்ட் அண்ட் சைல்ட் காம்பனன்ட் சொல்லுவோம், எந்த காம்பனன்ட் வந்து பேரண்ட் அண்ட் சைல்ட் காம்பனன்ட் சொல்லுவோம், என்ன டைம்ல வந்து இது பேரண்ட் அண்ட் சைல்ட் சொல்லுவோம், சேம் HTML ஆட் பேமெண்டோட அந்த காம்பனன்ட் HTML வந்து லிஸ்ட் காம்பனன்ட் அந்த HTML செலக்டரை டைரக்டா என்டர் பண்ணிட்டோம்னா அதான் என்ன ஆட் பேமெண்ட் அண்ட் பேரண்ட் அண்ட் சைல்டு. கைஸ் கான்ஃபிடென்ட்டா சொல்லணும், இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஒரு காம்பனன்ட்டோட HTML குள்ள இருந்து இன்னொரு காம்பனன்ட்டோட செலக்டரை டைரக்டா ரெண்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் என்ன, பேரண்ட் அண்ட் சைல்டு. இங்க பாருங்க, ஆட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்டோட HTML குள்ள இருந்து லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்டோட செலக்டரை டைரக்டா என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டர் பண்ணியிருக்கோம். அதனாலதான் ஆட் ப்ராடக்ட்ஸ் வந்து பேரண்ட்னும் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்றோம், சைல்டுன்னு சொல்றோம். அதானே HTML எப்படி தானே சொல்லுவோம். ஒரு டிவுக்குள்ள ஒரு பேராகிராஃப் இருந்துச்சுன்னா டிவுக்குள்ள பேராகிராஃப் இருக்கு, டிவுங்கிறது என்ன பேரண்ட், அதுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப் என்னது சைல்டு. அப்ப ஆட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்டோட HTML குள்ள தான் இப்படி ஒரு டேகே இருக்கு. அப்போ இதோட சைல்டு தான் என்ன, இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இதை கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த லிஸ்ட் பேமெண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லிஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஒரு காம்பவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு டேப்லெட் காலம் இருக்க போகுது. ஓகேவா, அந்த டேப்லெட் காலம்ல என்னென்ன காலம்ஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீரியல் நம்பர். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்க ஆட் பண்ணிருக்கீங்களா இந்த நெய்ம், ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்றதுக்காக நேம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு நம்பர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் காலமோட ஹெட்டிங்ஸ். ஓகே, இதுக்குள்ளதான் என்ன இருக்க போகுதுன்னா நிறைய ரோஸ் இருக்கு. டேபிள் காலம்னாலே ரோஸ் அண்ட் காலம்ஸ் தானே. ஓகே, இதுக்குள்ளதான் நிறைய ரோஸ் இருக்க போகுது. ஸோ சீரியல் நம்பர் இந்த இடத்துல
ஃபர்ஸ்ட் டேட்டாக்கு என்ன கொடுத்துருப்பீங்க, 1ன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அடுத்து என்ன நேமோ அந்த நேம் இந்த இடத்துல வந்திருக்கும். என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் கிடைச்சிருக்கும். என்ன கார்டு நம்பரோ அந்த கார்டு நம்பர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 2 பட்டன் வச்சுக்கோங்க. ஒன்று எடிட், இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எடிட். ஓகேவா, ரைட். ஸோ இதுக்கு பை டிஃபால்ட் என்ன பண்ணிருங்க அப்படின்னா, எப்படி நம்ம இப்போ லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமெண்ட்ல பை டிஃபால்ட்டே 4 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சர்வீஸ்ல இருந்து எடுத்து வந்தேன்ல, அதை மாதிரி இந்த டேப்லெட் காலம்ஸ் லோட் ஆகும் போதே, இந்த லிஸ்ட் பேமெண்ட் லோட் ஆகும் போதே ஒரு 4 டேட்டாவை சர்வீஸ்ல இருந்து என்ன பண்ணிடுங்க, எடுத்து வந்துருங்க. ஓகே, அப்போ உங்க சர்வீஸ்ல டேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு டேட்டா. கரெக்டா, இந்த நேம், பிரைஸ், கார்டு நம்பர் எல்லாம் சேர்ந்துதானே ஒரு டேட்டா. இப்போ இன்னொருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ரோ என்ன பண்ணிருப்போம், நம்ம சீரியல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த யூசரோட டேட்டாவை தான் இந்த பக்கம் என்ன பண்ணிச்சிருப்போம், நம்ம காமிச்சிருப்போம். கரெக்டா, ஓகே. அப்போ இந்த டேட்டாவெல்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்னோட சர்வீஸ் மாடல்ல அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்ன பண்ணணும், நான் ஸ்டோர் பண்ணணும். இங்க பாக்குற ஒவ்வொரு யூசரோட இன்ஃபர்மேஷனும் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள தான் என்ன இருக்க போகுது, ஸ்டோர் ஆயிருக்குது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்க போற டேட்டா எல்லாமே இப்படிதான் இருக்கும். இப்போ நான் சொல்றேன்ல அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ஏபில இருந்து வர டேட்டா எல்லாமே இப்படிதான் இருக்க போகுது ஃபியூச்சர்ல. ஓகே, ஸோ அப்படிதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதை நான் இந்த சர்வீஸ்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னோட டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, அரேக்குள்ள ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஏன்னா நான் ஆட் பண்றது சிங்கிள் ப்ராடக்ட் நேம், அவ்வளவுதான். பட் நீங்க ஆட் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு யூசரோட டேட்டா என்ன பண்றீங்க, நீங்க ஆட் பண்றீங்க. அவரோட நேம், அவர் எவ்வளவு பே பண்ணாரு, எவ்வளவு பே பண்ணணும், அவரோட கார்டு நம்பர் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, ஆட் பண்றீங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் டேட்டாவை தான் ஒரு அரேக்குள்ள என்ன ஆகணும், மூவ் ஆகும். அப்படிதானே, இது ஒரு யூசரோட டேட்டா தானே. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் டேட்டாவை தான் அரேக்குள்ள என்ன ஆகணும், மூவ் ஆகும். அப்ப இது இந்த மூணையும் சேர்த்து நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், உங்களோட மாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, யூசர் பேமெண்ட்ஸ் ஈக்குவல் டு இல்ல யூசர் பேமெண்ட்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சுக்கோங்க, ஒரு அரே வச்சுக்கோங்க. இந்த அரேக்குள்ளதான் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது நம்மளுக்கு, யூசரோட நேம், பிரைஸ் அண்ட் கார்டு நம்பர். அப்ப நம்மளுக்கு எத்தனை கீ வேணும் இந்த ஆப்ஜெக்ட்குள்ள, 3 கீஸ் வேணும். ஓகே, ஸோ அதனால யூசர் நேம் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. கமா பிரைஸ் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. கார்டு நம்பர் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்து வச்சுக்கோங்க. இப்படி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பை டிஃபால்ட்டாவே ஒரு 4 or 5 ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேற வேற நேம்ல, வேற வேற டேட்டால. ஓகே, சம்திங் ஏதோ பிரைஸ், ஓகே. ஸோ இப்படி வேற ஒரு நேம்ல என்ன பண்ணிருங்க, ஸ்டோர் பண்ணிருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அஸ் யூஷுவல் நம்ம இந்த ஆப்ல என்ன பண்ணணுமோ அதே மாதிரி லிஸ்ட் பேமெண்ட் காம்பனன்ட் லோட் ஆகும் போதே கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து ஒரு மெத்தடை கால் பண்ணி அந்த டேட்டா எடுத்து இந்த ஆட் ப்ராடக்ட் சாரி லிஸ்ட் பேமெண்ட் உள்ள ஒரு மாடல்ல ஸ்டோர் பண்ணி அங்க இருந்து இந்த டேபிள்குள்ள என்ன பண்ணணும், என்ஜிஃபார் பண்ணியிருக்கணும். இப்போ நான் யூஎல்எல் என்ஜிஃபார் பண்ணோம்ல, அது மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், என்ஜிஃபார் பண்ணியிருக்கணும். இந்த டேபிள்ல உங்களுக்கு எப்படி டேபிள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா, டேபிள் உள்ளுக்குள்ள டேபிள் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஹெட்டிங் தான் இருக்கும். ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ நீங்க எதை ரிப்பீட் பண்ண போறீங்க, டிஆர்ஐயா டிடியா? இப்போ 2வது ரோ வருதுல்ல, ஓகே, என்ஜிஃபார் எங்க அப்ளை பண்ணுவீங்க, இங்க எனக்கு அடுத்த ரோ இருக்கும், ஒரு டிஆர் இருக்கும், இதுக்குள்ள ஒரு டிடி இருக்கும். இங்கதான் என்ன வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா சீரியல் நம்பர் வரணும். கரெக்டா, ஃபர்ஸ்ட் டிடியில தான் என்ன வரணும், சீரியல் நம்பர் வரும். அடுத்து என்ன போட்டிருப்பீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டிடி போட்டிருப்பீங்க. எதுக்காகனா நேம் எடுத்துட்டு வரதுக்காக. இதுக்குள்ளதான் என்ன வரப்போகுது, நேம் எடுத்துட்டு வரப்போகுது. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஸ்லாஷ் டிடின்னு சொல்லி, ஸோ வரிசையா எவ்வளவு டிடி வேணுமோ அவ்வளவு டிடி போட்டிருப்பீங்க. எண்டில் இந்த டிஆர் என்ன பண்ணிருப்போம், நம்ம க்ளோஸ் பண்ணிருப்போம். இப்போ என்ஜிஃபாரை நீங்க எதுல அப்ளை பண்ணுவீங்க, டிஆர்லயா டிடிலயா? யாருக்கு ஆன்சர் பண்ணுங்க ஆன்லைன்ல. டிஆர். எதுல அப்ளை பண்ணுவீங்க, டிஆர் ஆர் டிடி? எதுல அப்ளை பண்ணணும்,
ரோல தான் அப்ளை பண்ணணும். உங்க அரேல எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ரோ தானே ரிப்பீட் ஆகணும். ரோ வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது வழியா என்ன வந்துட போகுது, உங்களுக்கு டேட்டா வந்துட போகுது. அதானே இதுல போயிட்டு நீங்க டிஆர்ல போயிட்டு எம்ஜி ஃபார் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிண்டெக்ஸ் லெட் பேமெண்ட் ஆஃப் உங்களோட அரே நேம் பேமெண்ட் டேட்டா ஏதோ ஒன்று ஓகே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த டிஆர் ரிப்பீட் ஆனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த டிடியும் சேர்ந்து தான் ஆயிட்டு வரும், உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டு வரும். அப்போ அரேல 4 ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ எத்தனை ரோ வந்துட போகுது, 4 ரோ வந்துட போகுது. ஓகே இப்போ இந்த பேமெண்ட் டேட்டா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட அரே. கரெக்டா? அரேக்குள்ள டேட்டா எல்லாமே எப்படி இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கு. அப்போ அந்த அரே வேல்யூ தானே எனக்கு இந்த பேமெண்ட்ல எனக்கு கிடைச்சிட்டு வரும். அப்போ இங்க இருந்து எடுத்து நேமை மட்டும் காமிக்கணும் அப்படின்னா இங்க சீரியல் நம்பர் காமிச்சிருவீங்க, அது பிரச்சனை கிடையாது. இங்க நான் நேமை மட்டும் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, நேம் போட்டா வந்துருமா, எப்படி வரும், object dot object dot the property name. and the property Here what name. is your object? உங்க ஆப்ஜெக்ட் சொன்னல அரேக்குள்ள டேட்டா எல்லாமே எப்படி இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கு. நீங்க என்ஜி ஃபார் வந்து இங்க அப்ளை பண்ணி இங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே இப்போ இதுல இருந்து ஒரு வேல்யூ எதுல கிடைச்சிட்டு வரும், எனக்கு பேமெண்ட்ல கிடைச்சிட்டு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஐடெட் ஆகும்போது பேமெண்ட் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி இந்த டேட்டா கிடைக்கும். அடுத்த டைம் ஐடெட் ஆகும்போது பேமெண்ட்ல என்ன டேட்டா கிடைக்கும், இந்த டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டால இருந்து நான் இந்த டிடில எதை ஷோ பண்ணணும் அப்படின்னா நேம் எடுத்து ஷோ பண்ணணும். அப்போ நேம்ங்கிறது எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டில ஸ்டோர் ஆயிருக்கு, யூசர் நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஹியர், பேமெண்ட் டாட் இந்த இடத்துல என்ன யூசர் நேம். இது மாதிரி ஒவ்வொரு டிடிலையும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பேமெண்ட் டாட் பிரைஸ், பேமெண்ட் டாட் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். ஓகேவா? அப்ப என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ரெக்கார்ட்ஸுமே இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போது என்ன ஆயிடுது, உங்களுக்கு வந்துடும். ஸ்டெப் 1 ஓவர். ஓகே லிஸ்ட் பேமெண்ட்ல என்ன பண்ணியாச்சு, இருக்கிற டேட்டா எடுத்து லிஸ்ட் பண்ணி காமிச்சாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம பண்ணோம்ல, நாங்க ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணா இங்க வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ராடக்ட் ஆட் ஆச்சு. அதை மாதிரி நீங்க மேல டேட்டா ஆட் பண்ணீங்கன்னா கீழே வந்து அடுத்தடுத்த ரோல என்ன ஆயிட்டு வரணும், அது ஆட் ஆயிட்டே வரும். ஓகேவா? இந்த எடிட் அப்படிங்கிறத பூஸ்ட்அப் கிளாஸ் யூஸ் பண்ணி ப்ளூ கலர்ல எடுத்துட்டு வந்துருங்க. இந்த டெலிட் அப்படிங்கிறத பூஸ்ட்அப் கிளாஸ் யூஸ் பண்ணி ரெட் கலர்ல எடுத்து வந்துருங்க. ஓகேவா? ரைட். இப்போ நியூவா என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெக்கார்ட் வந்து ஆட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட பாக்ஸ்ல வந்துட்டு நான் ஒரு நேம் ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் ஆட் பண்றேன். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரைஸை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கார்டு நம்பரும் இந்த இடத்துல போயிட்டு சம்திங் ஏதோ ஒரு கார்டு நம்பர் கொடுத்துறேன். இப்போ நான் ஆட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண போறேன். இந்த பாக்ஸ்ல இருந்துலாம் வேல்யூ எடுக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா 2-way டேட்டா பைண்டிங் வழியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 என்ஜி மாடல் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டா? உங்களோட டிஎஸ்குள்ள எத்தனை மாடல் இருக்கும், இப்போ 3 மாடல். அப்படின்னா தான் இதை டைப் பண்ணும்போது எனக்கு அது இந்த மாடல் வந்து வேல்யூஸ் என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நீங்க ஆட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த காம்பனன்ட் உள்ள இருக்கிற ஒரு மெத்தட் என்ன பண்ணிருப்பீங்க, கால் பண்ணிருப்பீங்க. ஓகே அந்த மெத்தட்ல இருந்து உங்க கையில இருக்கிற இந்த 3 மாடலையும் 3 பேராமீட்டர் 3 ஆர்குமெண்ட் என்ன பண்ணிடணும், அனுப்பிச்சு விட்டுறணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வரும்போது ஆட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் என்ன ஆகும், எனக்கு கால் ஆகும். சர்வீஸ் ஆல்ரெடி எழுதிருப்போம்ல. அப்ப எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிட்டு வருது, நம்மளுக்கு 3 ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிட்டு வருது. அப்ப 3 பேராமீட்டர் வச்சு என்ன பண்ணணும், நம்ம டிசைட் பண்ணணும். என்னெல்லாம் வருது, யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ வருது. அடுத்து பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் 2வதுல வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3வதுல கிடைச்சிட்டு வருது. ஓகேவா? ஸோ என்ன டைப் அந்த டைப் கூட கொடுத்துக்கோங்க. பிரைஸுங்கிறது எதில் வரப்போகுது அப்படின்னா நம்பர்ல தான் வரணும். கார்டு நம்பருங்கிறது நம்ம ஸ்ட்ரிங் தான் பேசியிருக்கோம் சம் பர்பஸ்க்காக. ஓகேவா? ரைட். இப்போ உங்க கையில பாத்தீங்க அப்படின்னா 3 இண்டிவிஜுவல் வேல்யூ இருக்கு. ஓகே இதை அரேக்குள்ள நான் ஆட் பண்ணும்போது சிங்கிள் வேல்யூவா தான் என்ன பண்ணணும், நான் ஆட் பண்ணணும். அப்படித்தானே? இந்த 3ஐயும் சேர்த்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்மா என்ன பண்ணணும், நான் ஆட் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 இண்டிவிஜுவல் வேல்யூவை நீங்க அரேக்குள்ள ஆட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்றது ஒன்றும் பெருசே கிடையாது. ஜஸ்ட் கலிபிரிஸ் ஓப்பன் பண்ணி கலிபிரிஸை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன கீயோ அந்த கீயை போட்டு அந்த கீழே என்ன வேல்யூ ஆட் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூ என்ன பண்ணிட்டு போறீங்க, ஆட் பண்ணிட்டு போறீங்க. ரைட். எப்படி ஆட் பண்ணுவீங்க, வாட் இஸ் ஒரு அரே நேம்? இப்போ அரே நேம் என்ன, யூஸ் த பேமெண்ட்ஸ் டேட்டா. ஸோ
ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு this dot user payments dot இந்த மெத்தட் புஷ் அப்படிங்கிற மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ள புஷ் பண்ணும்போது நான் எப்படி புஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டா புஷ் பண்ண போறேன். ஸோ ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும்? கலிவிசர் ஸ்டார்ட் ஆகி கலிவிசர் க்ளோஸ் ஆயிருக்கும். இங்க என்ன கீ யூஸ் பண்ணீங்களோ அதே கீ தான் புஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். நீங்க இங்க யூஸ் பண்ணும்போது யூசர் நேம் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுக்கும்போது நேம்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா இங்க பேமெண்ட் டாட் யூசர் நேம் சொல்லிட்டு எடுத்து தான் என்ன பண்ணிருப்பீங்க? லூப் பண்ணி காமிச்சிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா இருக்க டேட்டா மட்டும் தான் வரும். இடத்துல ஆட் பண்ணீங்கன்னா ரோஸ் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல என்ன வராது? அன்டிஃபைன்ட் அப்படின்னால டேட்டா வராது. அப்ப இங்க என்ன கீஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களோ இதே கீயை வச்சுதான் என்ன பண்ணுவீங்க? புஷ் பண்ணணும். என்ன ரீசன் சொல்லி புரியுதுல்ல? ஓகேவா உங்களுக்கு? சரி, அப்ப என்ன கீ? யூசர் நேம். கீ நேம் என்ன? யூசர் நேம் கோலன். இதுக்கு வேல்யூ என்ன எங்க இருக்கு? நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கு. பாராமீட்டர்ல. ஓகேவா? சோ டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க தான் அனுப்பிச்சு விட்டோம்ல. ஓகே, யூசர் நேம் கமா அடுத்து என்ன? பிரைஸ் கோலன். இதுக்கு தேவையான வேல்யூ எங்க இருக்கு? இந்த பிரைஸ்ங்கிற பாராமீட்டர்ல தான் இருக்கு. கமா அடுத்துனது கார்டு நம்பர். இதுக்கு தேவையான பாராமீட்டர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வேல்யூ எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கார்டு நம்பர்ல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புஷ் ஆகும்போது எப்படி புஷ் ஆயிடுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த 3 வேல்யூஸ் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்டா கன்வெர்ட் ஆயிடும், புஷ் ஆயிடும். ஸோ ஆட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆயிட்டே இருக்கும்? உள்ளுக்குள்ள ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு செயின் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுறதுனால இந்த ஃபார் லூப் என்ன ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கிளியரா அது பண்ணிடலாமா? ஸோ ஸ்டெப் 2 ஓவர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லிஸ்ட் பண்ணணும் சர்வீஸ் வச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அதே சர்வீஸ்குள்ள இருக்கிற மெத்தட் வச்சுட்டு 3 இண்டிவிஜுவல் வேல்யூவை ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டு 3 பேராமீட்டர் ரிசீவ் பண்ணி ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா அரேக்குள்ள போயிட்டு என்ன பண்ணியாச்சு? புஷ் பண்ணியாச்சு. ஓகே ரைட். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எடிட். ஓகேவா? இந்த எடிட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணா புதுசா காம்பனன்ட்லாம் நமக்கு வேண்டாம். இந்த லிஸ்ட் பேமெண்ட் காம்பனன்ட் இருக்குல்ல, ஸோ இதுலயே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு பை டிஃபால்ட் அந்த எடிட்டுங்கிற அந்த ஃபார்ம் வந்து தெரியக்கூடாது. இது ஆல்மோஸ்ட் லைக் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த டு ஆப் பண்ணீங்கல்ல அதே தான், கொஞ்சம் டேட்டா வேற மாதிரி வச்சு ஆங்குலர் வச்சு நம்ம பண்றோம். ஓகே, அப்போ எடிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அப்பதான் அந்த எடிட் ஃபார்ம் என்ன ஆகணும்? ஓப்பன் ஆகும். எந்த காம்பனன்ட்குள்ள அப்படின்னா லிஸ்ட் பேமெண்ட் காம்பனன்ட்குள்ளேயே. ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஹெட்டிங் வேணா கொடுத்துக்கோங்க. எடிட் பேமெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. நீங்க என்ன ரோல இருந்து எடிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்களோ அந்த ரோ டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் ப்ரீ பாப்புலேட் ஆயிருக்கணும். எதெல்லாம் எடிட் பண்ணலாம்? நம்ம நேம் எடிட் பண்ணலாம், பிரைஸ் எடிட் பண்ணலாம், கார்டு நம்பர் எடிட் பண்ணலாம். அப்ப எனக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது நேம் கோலன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஓகே, பிரைஸ் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பாக்ஸ், அதுக்கப்புறம் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், கீழே வந்து என்னன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். அப்போ நான் இந்த ரோல இருந்து எடிட் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணா பை டிஃபால்ட் இது நீங்க ஷோ பண்ணியிருக்கே கூடாது, என்ஜிஎஃப் வச்சு ஹைட் பண்ணிருக்கணும். ஓகே, எப்போ நான் எடிட் பட்டனை கிளிக் பண்றேனோ அப்போதான் இந்த ஃபார்மே எனக்கு என்ன ஆகணும்? ஓப்பனே ஆகும், கிரியேட்டே ஆகும். ஓகே, ஸோ கிரியேட் ஆகும்போதே நான் என்ன ரோக்கு ஈக்குவலண்டா இருந்து நான் எடிட் பட்டனை கிளிக் பண்ணனோ அந்த ரோ டேட்டா என்ன பண்ணிருக்கணும்? இந்த இடத்துல ப்ரீ பாப்புலேட் பண்ணிருக்கணும். இப்போ இங்க என்ன வந்திருக்கும்? எனக்கு கோபி 77 இந்த கார்டு நம்பர்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கும். அப்படித்தானே? ஜாவாஸ்கிரிப்ட்ல எடுத்துட்டு வந்தீங்கல்ல அரே தான். இப்போ டேட்டா நம்ம எங்க இருந்து எடுத்துட்டு வரோம்னா அரேல இருந்து எடுத்துட்டு வரோம். அப்போ அரேல இருந்து ஒரு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? அரேல இருந்து ஒரு டேட்டா அக்சஸ் பண்ண போறோம்னா என்ன தெரியணும்? இண்டெக்ஸ் நம்பர் தெரியணும். ஓகேவா? அப்போ இந்த எடிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன இண்டெக்ஸ் நம்பரோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் தெரியணும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்க எடிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு மெத்தடை கால் பண்ணுவீங்கல்ல, அந்த மெத்தட் எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லிஸ்ட் பேமெண்ட்குள்ள இருக்கும். பட் அரேல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரீங்கல்ல அதோட லாஜிக் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா சர்வீஸ்ல இருக்கும். ஓகேவா? இனிமே உங்களோட பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே எங்க தான் இருக்கணும்? சர்வீஸ்ல தான் இருக்கணும். நீங்க ஆட் பண்ண போறதா இருந்தாலும் சரி, பாருங்க நம்ம லிஸ்ட் பண்றது கூட எங்க இருந்து தான் டேட்டா எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரோம். நான் ஆடும் எங்க தான் பண்றேன்? சர்வீஸ்ல தான் பண்றேன். அப்போ நான் எடிட் பண்றதுக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கிற டேட்டா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ற அந்த லாஜிக் எங்க தான் இருக்கணும்? உங்களுக்கு சர்வீஸ்குள்ள தான் இருக்கணும். நீங்க இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் அனுப்பிச்சு விடணும். காம்பனன்ட்ல இருந்து என்ன அனுப்பிச்சு விடணும்? நான் என்ன எடிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேனோ
அதோட இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் நீங்க சர்வீஸ்க்கு அனுப்பிச்சு விடணும். சர்வீஸ் தான் அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்க டேட்டா உங்களுக்கு காம்பனண்ட்டை கொடுக்கணும். காம்பனண்ட் அதுக்கு வந்த டேட்டாவை எடுத்து ப்ரௌசர் என்ன பண்ண போகுது, கொடுக்க போகுது. ஆக்சுவலி காம்பனண்டோட ஒர்க்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரௌசர்ல இருந்து வாங்கி சர்வீஸ்ட கொடுக்கணும். சர்வீஸ் ஒரு லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப ஒரு டேட்டா கொடுக்கும். அந்த டேட்டா வாங்கி ப்ரௌசர்ட்ட கொடுக்கணும். இந்த வாங்கி கொடுக்குற வேலையை மட்டும்தான் யார் பண்ணணும், காம்பனண்ட் பண்ணணும். காம்பனண்ட்ல உட்காந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எடிட் பண்றது, அப்டேட் பண்றது, ஆட் பண்றதுலாம் இந்த கோர் லாஜிக்லாம் இதுக்குள்ள இருக்கக்கூடாது, காம்பனண்ட்ல இருக்கக்கூடாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த காம்பனண்ட்டோட டிஎஸ்க்குள்ள ஒரு மெத்தட் கால் பண்ணுவீங்க. அங்க உங்களுக்கு இதோட இண்டெக்ஸ் நம்பர் கிடைக்கும். அந்த இண்டெக்ஸ் நம்பரை சர்வீஸ்ல இருக்க ஒரு மெத்தடுக்கு என்ன பண்ணிடணும், அனுப்பிச்சிடணும். சர்வீஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும், இதுதான் உங்க டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நீங்க காம்பனண்ட்ல ஆல்ரெடி ஒரு அரே வச்சிருப்பீங்களா, அதுல இருந்து எடுக்கக்கூடாது. அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு அந்த பக்கம் டேட்டா ஆட் பண்ணா அது இது என்ன ஆகாது, உங்களுக்கு சிங்க் ஆகாது. அதனால சர்வீஸ் தான் என்ன பண்ணணும், டேட்டாவை எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அப்ப சர்வீஸ்ல புதுசா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கெட் செலக்டட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் என்ன பண்ணியிருக்கணும், நீங்க எழுதியிருக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நான் ஏதாவது சம் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்றேன். இது என்ன காம்பனண்ட், லிஸ்ட் பேமெண்ட் காம்பனண்ட். அப்போ லிஸ்ட் பேமெண்ட் காம்பனண்ட்குள்ள அப்டேட் சொல்லிட்டு என்ன இருக்கும், ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட்குள்ள இருந்து சர்வீஸ்குள்ள இருக்கிற இன்னொரு மெத்தட் என்ன பண்ணிடணும், நீங்க கால் பண்ணிடணும். கால் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற இந்த 3 டேட்டா என்ன பண்ணிருக்கணும், நீங்க அனுப்பிச்சுட்ருக்கணும். அனுப்பிச்சுட்டு சர்வீஸ் அந்த 3 டேட்டா வாங்கி ஆல்ரெடி இருக்கிற இந்த அறைக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டாவுக்கு பதிலாக அந்த டேட்டா என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அப்டேட் தானே பண்றோம் நம்ம. இப்போ கோபின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கோபியோட டேட்டாவை தான் நான் அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பேன். அவர் பேர், அவர் பிரைஸ் வந்து 77 7770 அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணா அவரோட ரெக்கார்டில் போயிட்டு என்ன ஆயிடணும், இது அப்டேட் ஆயிடணும். புதுசாக ரெக்கார்டு என்ன ஆகக்கூடாது, ஆட் ஆகக்கூடாது. என்ன நம்ம இங்கே ஆட் பண்ணல, என்ன பண்றோம், எடிட் பண்ணணும். ஓகே, இந்த பட்டன் கிளிக்ஸ் ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாமே மெத்தட் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா காம்பனண்ட்குள்ள இருக்கணும். ஓகே, பட் அந்த லாஜிக் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சர்வீஸ்ல இருக்கணும். அதனால அந்த காம்பனண்ட்குள்ள இருக்கிற மெத்தட்ல இருந்து டைரக்டா இதை கால் பண்ணிடணும், சர்வீஸோட மெத்தடை கால் பண்ணிடணும். சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் நீங்க எடுத்து என்ன பண்ண போறீங்க, காமிக்க போறீங்க. இதை நீங்க ஷோ பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அறையில போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அந்த செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசமே உங்களுக்கு டேட்டா என்ன பண்ணிடும், எடுத்து வந்துடும். நீங்க அப்டேட் மட்டும் பண்ணா போதும். அறையில வேல்யூ அப்டேட் ஆயிருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் டேட்டா என்ன ஆயிடும், உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஓகே, ஸோ ஸ்டெப் 3 ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணோம், ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த எடிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சேலஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க டேட்டாலாம் எடுத்துட்டு வந்துடலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டேட்டாவை நீங்க அனுப்பிச்சு விட்டுருவீங்க. பட் நான் எந்த ரோல போயிட்டு அப்டேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த இடத்துல தெரியும். கரெக்டா 3 ரெக்கார்டு வந்துடும். பட் நான் இதுல போய் அப்டேட் பண்ண போறேன், நான் இதுல அப்டேட் பண்ண போறேன், நான் எதுல அப்டேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இந்த பக்கம், எந்த சேஞ்சும் கிடையாது. அங்க பண்ணியிருந்தீங்கன்னா இங்க பண்ணிடலாம், அங்க பண்ணலன்னா இங்க பண்றதும் கஷ்டம்தான். ஓகே, அதான் இதை பண்ணல அப்படின்னா இதுக்கு அடுத்து வர எக்ஸசைஸ் எல்லாமே என்னவா இருக்கும், கஷ்டமா இருக்குன்றதை தாண்டி இதை பண்ணல அப்படின்னா இதுக்கு அடுத்து வர ஒரு 10-15 கிளாஸ்க்கு எந்த எக்ஸசைஸுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு அடுத்து பண்றது எல்லாமே இது மேலதான் நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஷாப்பிங் ஆட் ப்ராஜெக்ட் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுல தான் என்ன பண்ண போறோம், நம்ம அப்ளை பண்ண போறோம். இது பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர்றது எதுவுமே பண்ண முடியாது. அதனால இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, ரைட். இப்போ எடிட் பண்ணோமா, அடுத்து டெலீட். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்பப் வரணும், ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் பார்த்துருக்கோம்ல. ஓகே, ஸோ அதில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த காம்பனண்ட்டோட டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட் என்ன பண்ணணும், நீங்க கால் பண்ணி நீங்க எந்த ரோக்கு ஈக்குவலண்டா நீங்க டெலீட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்களோ அதோட இண்டெக்ஸ் நம்பரை சர்வீஸ்ல இருக்கிற ஒரு மெத்தடுக்கு என்ன பண்ணிடணும், நீங்க அனுப்பிச்சுட்றணும். சர்வீஸ்ல இருக்கிற மெத்தட் அந்த இண்டெக்ஸ் நம்பர் ரிசீவ் பண்ணி வேல்யூ என்ன பண்ண போகுது, அறைக்குள்ள இருக்கிற அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன பண்ண போகுது, அது டெலீட் பண்ண போகுது. எந்த மெத்தட் வச்சு டெலீட் பண்ணுவீங்க, இப்போ இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கிற வேல்யூ நான் டெலீட் பண்ணோம் அப்படின்னா என்ன மெத்தட் வச்சு டெலீட் பண்ணுவீங்க, பாப் எதை டெலீட் பண்ணும், லாஸ்ட் வேல்யூ. அப்புறம் எப்படி ஸ்லைஸா, என்ன மெத்தட், ஸ்ப்ளைஸ். ஸ்ப்ளைஸ் கிடையாது, ஸ்ப்ளைஸ். அரே மெத்தட் பார்த்தோம்ல, அரேல இன்பிட்வீன்ல ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு புது வேல்யூ ஆட் பண்ணோம், இல்லை அப்டேட் பண்ணோம், இல்லை டெலீட் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் த மெத்தட், ஸ்ப்ளைஸ். SPLICE, ஸ்ப்ளைஸ்.
ஓகேவா? அந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெலிட் பண்ணணும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணோம்னா அதோட சிண்டெக்ஸ் தெரியணும். 0th ஆர்குமெண்ட்ல என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல என்ன வரும், செகண்ட் ஆர்குமெண்ட்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணி லிஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி டெலிட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து இதில் என்னெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சர்ச் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. அடுத்து பேரண்ட்ல இருந்து டைரக்டா எப்படி சைல்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, சைல்ட்ல இருந்து எப்படி பேரண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற போறது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ளதான் என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். பண்ணிடலாம் தானே? ஓகேவா? ஸோ ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன டியூஸ்டேவா? தேர்ஸ்டே வந்து இந்த ப்ராஜெக்டை காமிக்கணும். ஓகே. ஸோ கோட் ரிவ்யூ இருக்கு, கியூஏ செஷன்ஸும் இருக்கு இந்த வீக்ல. ஓகே, அது ரெடியா வாங்க. பண்ணல அப்படின்னா பண்ணி வச்சிருங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ப்ரைஸ் வருது பார்த்தீங்களா? இந்த ப்ரைஸ் வந்து சும்மா நம்பர் மாதிரி இல்லாமல் பை டிஃபால்ட் என்ன பண்ணிருங்க அப்படின்னா ருபி சிம்பிள் என்ன பண்ணிருங்க, ஆட் பண்ணிருங்க. பைப் பார்த்தோம்ல, கரன்சி பைப், அந்த கரன்சி பைப்பை யூஸ் பண்ணி ருபி சிம்பிள் என்ன பண்ணிருங்க, ஆட் பண்ணிருங்க. இந்த நேம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க லோவர் கேஸாக என்டர் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த பக்கம் நேம் வரும்போது டைட்டில் கேஸாக மாற்றிடும். அப்போ இங்கே என்டர் பண்ணும்போதே ஒருத்தர் கோபி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு என்டர் பண்ணியிருந்தார் அப்படின்னா இங்கே நேம் வரும்போது எப்படி வரும், ஜி கேப்ஸ்லையும் கே கேப்ஸ்லையும் இந்த இடத்துல எடுத்துட்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த ஆப் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன், உங்களோட யூஐ ஸ்ட்ரக்சர், ஸோ தட் ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் நம்ம பேசினது. ஓகேவா? ஸோ ஆட் பேமெண்ட் இருக்கு, கீழே என்ன இருக்கு, லிஸ்ட் பேமெண்ட் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஆட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி டேட்டா எங்கேருந்து வந்திருக்குன்னா சர்வீஸ்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. கீழே என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அரைக்குள்ள ஆப்ஜெக்டாக மூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ டெலிட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி இவங்க டெலிட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் கேட்டு தான் என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். கேன்சல் அப்படின்னா டெலிட் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ எடிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. கீழே புதுசாக என்ன ஆச்சு, ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரோல இருந்து எடிட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணாங்களோ அந்த ரோக்கு ஈக்குவலண்டான டேட்டா தான் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ அவங்க நேமை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணாங்கன்னா இந்த ரோல போய் தான் என்ன ஆகணும், அப்டேட் ஆகணும். இதில் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் எல்லாம் வச்சு பண்ண போகிறோம். கஸ்டம் பைப்ஸ், கஸ்டம் டைரக்டரிஸ் எல்லாமே இதில் தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ எனி டவுட்ஸ் இந்த ஆப்பில்? guys, any doubts? பண்ணிடலாமா? தேர்ஸ்டே வரும்போது 2 days போகும் தானே, ஈஸி தான். கோபி, டிஃபிகல்ட்டே 3 எங்க காம்போனன்ட் கிரியேட் பண்ணனுங்களா கோபி? எத்தனை? 3. 3 இல்ல 2 தான். ஒன்னு ஆட் பேமெண்ட், ஒன்னு லிஸ்ட் பேமெண்ட். லிஸ்ட் பேமெண்ட்குள்ள தான் ஒரு ஃபார்ம் தான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எடிட் பேமெண்ட். இது புது காம்போனன்ட் கிடையாது. ஓகே. நான் நம்பர் போட்டுருக்கேன் பாருங்க, 1 and 2. ஆட் பேமெண்டோட ஒன் ஆஃப் த சைல்டா தான் என்ன இருக்கணும், லிஸ்ட் பேமெண்ட் இருக்கணும். இது வந்து சைல்ட் காம்போனன்ட் ஆஃப் ஆட் பேமெண்ட். ஆட் பேமெண்ட்குள்ள ஒன் ஆஃப் த சைல்டா தான் இருக்கணும். ஃபார் சம் ரீசனுக்காக நான் வச்சிருக்கிறேன். நாளைக்கு பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு பேரண்ட் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் இதை வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எனி டவுட்ஸ்? இந்த ஆப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. கிளியரா? சரி. ஸோ இப்போ வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? ஸோ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, கரெக்ட் தான். பட் யோசிச்சு பாருங்க, ஒரு காம்போனன்ட் வந்து பேரண்ட் அண்ட் சைல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. ஏன்னா ஆட் ப்ராடக்ட்ஸோட ஒன் ஆஃப் த சைல்டா தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பேரண்ட் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நான் இங்கே ஆட் பண்ணி அதை வந்து சர்வீஸ் கொண்டு போயிட்டு சர்வீஸ்ல இருந்து அதே சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்லயே டேட்டா என்ன பண்ணிட்டு வரேன், இங்க எடுத்து வரேன். ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இங்க ஆட் பண்ணா எனக்கு டேட்டா வந்து இங்க ஷேர் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, கரெக்ட் தான். இதை ப்ரொசீட் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. பட் யோசிச்சு பாருங்க, நான் இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த சர்வீஸை த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஆட் ப்ராடக்ட்ஸ்ல ஆட் பண்ணி லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல எடுத்து வர இந்த டேட்டா எல்லாமே த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் ஃபுல்லாக எனக்கு எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிருக்கும், இந்த டேட்டா எனக்கு ஷேர் ஆயிருக்கும். பட் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து பேரண்ட் அண்ட் சைல்டில் தானே இருக்கு, நான் இங்கே ஆட் பண்ணி டைரெக்டாக என்னால் இங்கே அனுப்ப முடியாதா,
சர்வீஸ் வழியா மட்டும்தான் அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. டைரக்டாவுமே பேரண்ட்ல இருந்து டைரக்டா சைல்டுக்கு அனுப்பிச்சிட முடியும். சைல்ட்ல இருந்து டைரக்டா எங்க அனுப்பிச்சிட முடியும், பேரண்ட்டுக்கு அனுப்பிச்சிட முடியும் வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் சர்வீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வே நம்ம சர்வீஸ் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் இல்லாம எப்படி டைரக்டா பேரண்ட்ல இருக்கிற ஒரு டேட்டாவை சைல்டுக்கும், சைல்டு இருக்கிற டேட்டாவை பேரண்ட்டுக்கு அனுப்புறது. ரெண்டு காம்பவுண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வழியே கிடையாது, நீங்க சர்வீஸ் வழியா தான் அனுப்பி ஆகணும். இப்போ இந்த ரெண்டு எப்படி இருக்கு, நம்மளுக்கு பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இதனால நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த காம்பவுண்ட்ல இருந்து டைரக்டா இந்த காம்பவுண்ட் டேட்டா அனுப்ப முடியும், இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற டேட்டாவை இந்த காம்பவுண்டுக்கு என்ன பண்ண முடியும்னால அனுப்ப முடியும். பட் ரெண்டுமே சிப்ளிங்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுக்குமே வந்து ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா நீங்க யூஸ் பண்ண முடியாது. என்னவே தான் யூஸ் பண்ணி ஆகணும், சர்வீஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ரெண்டுக்கும் நடுவில் பிரிட்ஜா ஒரு சர்வீஸ் வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத ஒரு ஃப்ரெஷ் நியூ கிளாஸ்ல நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே ஒரு 40 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படும். பேரண்ட் இருந்து சைல்டுக்கும், சைல்டு இருந்து பேரண்ட்டுக்கும் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் இன்பில்ட்டா நம்ம பைப்ஸ் பார்த்தோம்ல, ஆங்குலர் வரும்போதே கொஞ்சம் டிஃபால்ட் பைப்ஸோட வந்துச்சு இல்லை. ஸோ அது போக நம்மளே என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டுன்னா, அஸ் டெவலப்பரா நம்மளே கஸ்டம் பைப்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணி அதில் ஒரு நீங்க ஒரு 7 ப்ராக்டிக்கல் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் எப்படி பண்றதுங்கிற அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, இது ஸ்கிப் பண்ணாதீங்க. மொத்தம் 3 ப்ராஜெக்ட் பண்ண போறோம் நம்ம. அதுல இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா, ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி தானே, பண்ணிடலாம்ல. ஸோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கிறது தெரியல. மற்ற பேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸசைஸ்லாம் கொடுக்க முடியுது. நிறைய ட்ரை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. பட் இந்த பேட்ச்சில் டவுட்ஸ் கேட்கறது கம்மியாக இருக்கு. மேபி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும், இல்லை ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கணும், ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. தேர்ஸ்டே இந்த ப்ராஜெக்டோட கோட் ரிவ்யூ. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கொடுத்தோம்ல ப்ராக்டிக்கல், அதோட கோட் ரிவ்யூ தேர்ஸ்டே. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Thank you.